ஸோ போன கிளாஸ்ல வந்து வி saw about ப்ராடக்ட் டிசைன் எப்படி இது பண்றாங்க, அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ராடக்ட் டிசைன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் வந்து செலெக்ஷன் பார்க்க போறோம். ஸோ ப்ராடக்ட் டிசைனோடது வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ், டெஸ்லா மாடல், டைசான், கொக்கோ கோலா பாட்டில்ஸ், இக்கியா ஃபர்னிச்சர். அதை தவிர நீங்கள் சொன்னால் அந்த ஷூஸில் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸு, அப்புறம் அந்த கேம்லின் அந்த கிரியேட்டிவ் பெயிண்டிங் புக், அந்த ஃபேஸ் ஆஃப் த புக்கில் இருக்கிறது, அப்புறம் அந்த அந்த ட்ரெண்டியாக போகிற மொபைல் கவர்ஸு. ஸோ வி டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா, டைரி மில்க்கு, அப்புறம் வி discussed about lot of the things which we know about advertisement or the products which are really very unique, attractive for the correct print. அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து so product design encompasses all activities that are performed to produce the final products as per the specifications in line with the requirements of the customers. So product design depends upon the following. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா characteristics, nature of the product, type of the product, degree of customization, make to order, make to stock, engineer to order, assemble to order, அப்படி volume, the amount to be produced and size of the lot, capital intensive, labor intensive, so ஒரு expenditure fixed overhead cost of operations எப்படி, and decision on the extent of in-house or make or buy decisions நம்ம marginal costingல பார்த்த விஷயம். ஸோ இப்போ ப்ராசஸ் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது determines நம்ம அந்த ரிசோர்ஸஸ்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கா அரௌண்ட் த ப்ராடக்ட்ஸ் as well as resources are organized around the process to implement the flow strategy. See இப்போ நான் ப்ராசஸ் டிசைன் அப்படின்னா எப்படி இருக்கும், I will give you an example. நந்தனா ஈவினிங் வந்துடும். குட் ஈவினிங். சி ப்ராசஸ் டிசைன்ன்றது எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் மெட்டீரியலைசிங், எம்பத்தைஸ், டிஃபைன், அதாவது ஐடியேட்னா ஐடியாஸோட பண்றது, அப்புறம் ஒரு மாடல் ப்ரோட்டோடைப் மாடல் ரெடி பண்றது, அதை டெஸ்ட் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது.
ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் டிசைனோட சிம்பிள் கிரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேஜர் ப்ராசஸ் டிசிஷன்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் டீடைல் இந்த ஃபாலோயிங் பேராகிராஃப். என்னெல்லாம்னா ப்ராசஸ் சாய்ஸ், அதாவது ப்ராசஸ் சாய்ஸ்ல வந்து 5 பேசிக் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று ஜாப் ஷாப்பு, பேட்ச், ரெப்பிட்டேட்டிவ், அசம்பிளி லைனு, கண்டினியூஸ் ஆர் ப்ராஜெக்ட். ஜாப் ஷாப் ப்ராசஸ்ன்றது ஜாப் ஷாப்ஸ். சரி, இது எப்படின்னா ஜாப் ஷாப்ல வந்து ஃப்ளெக்சிபிள் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஈச் ஜாப் ரெக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் ரெக்குவயர்மெண்ட். இப்போ ஒரு ஜாப் ஷாப் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ a tool and die shop is an example of job shop. A tool and die shop இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்புறம் பேசுறோம் ப்ளீஸ். இதுதான் இப்போ இதுதான் டூல்ஸ் இந்த வெல்டிங் பண்ணி ஓகேவா இந்த மாதிரி இருக்கிற அந்த ஷாப்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாப் ஷாப். நம்ம ஊர்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் இந்தியான்னு பாருங்களேன். லேத் கரெக்ட், பக்கா சூப்பர் கணம் லேத். கரெக்ட் கணம் லேத் டூல் அண்ட் டை மேக்கிங் ஓகேவா. ஸோ அந்த என்ன சொல்றது, இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து டிடிஎஸ்ஸாக இருக்கும், ரொம்பவே டிடிஎஸ்ஸாக இருக்கும். வெல்டிங் வரும், எல்லாமே வரும் ஓகேவா. ஸோ இதான் டூல் அண்ட் டை மேக்கர். லேத்துன்னு சொன்னாங்கல்ல அதுதான். ஸோ இதில் ஜாப் இஸ் ப்ராசஸ் டு கேரி அவுட் டு ப்ரொடியூஸ் ஒன் அ கைண்ட் ஆஃப் டூல். Firms having shops often carry out job works for the other firms also. A job shops has flexible flow strategy. Batch process வந்து batch process differs from the job process with respect to volume and variety. See job shopsல உங்களுக்கு batch processing அளவுக்கு volumes இருக்காது, பட் இதுல volumes ஹையரா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா பேட்ச் ப்ராசஸ் வந்து பெயிண்ட், ஐஸ்கிரீம் அதெல்லாம். இது ஆக்சுவலா நம்ம காஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணலாம். பேட்ச் ப்ராசஸ்ன்றது அந்த பேட்ச் பல்கா ப்ராசஸிங் ஆகுறதுல ஐஸ்கிரீம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், புக்ஸ், மேகசின்ஸ். இப்போ ஏன் இந்த இது பேட்ச் ப்ராசஸ்ல ஏன் இந்த மாதிரி புக்ஸ், மேகசின்ஸ் அதெல்லாம் ஏன் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்கன்னா பல்கா அட்டஸ்டேஜ் எடுத்து அப்படியே இப்போ புக் பிரிண்டிங் எடுக்கிறாங்கன்னா மொத்தமா அட்டஸ்டேஜ் உங்களுக்கு புக் பிரிண்டிங் வந்து அட்டஸ்டிச் எடுத்துருவாங்க. அதே மாதிரி பெயிண்ட் அந்த மாதிரி தான். விஷுவலைஸ் பண்ண முடியறதா அவங்களால? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, சிவா விஷுவலைஸ் பண்ண முடியறதா நான் சொல்ல சொல்ல? காஸ்டிங்கோட கனெக்ட் பண்ண முடியறதா? ஸோ நீங்க வந்து பேட்ச் ப்ராசஸிங்லாம் எழுதும் போது லைக் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க, எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அப்போ வந்து ஓகே ரைட், அவங்களுக்கு டிஸ்டிங்விஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். வரும் 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 அந்த டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸ் வரும்டா. இங்க பாருங்க, இது பாருங்க செல்லம், தோ அட்டஸ்டச் முடிஞ்சிரும் பேட்ச். ஓகேவா, பேட்ச் ப்ராசஸிங். ஓகேவா, புரிஞ்சுதா மித்ரா?
repetitive process ன்றது it is when higher volumes of more standardized goods. ஸ்டாண்டர்டைஸ்டு குட்ஸ்ன்றது வந்து இப்போ அந்த வேலை பல்கா இருக்கும் ஆனா திருப்பியும் லைக் அதுக்கான டிமாண்ட் வந்து 20 ஆல் த்ரூ 365 days இருக்கும். லைக் இட்ஸ் லைன் ப்ராசஸ், ப்ரொடக்ஷன் லைன், அசம்பிளி லைன், கார் மேனுஃபேக்சரிங் repetitive process. More standardized goods and services are needed. ஓகேவா? glass repetitive process. Automobiles, home appliances, television sets, computers, toys, இதெல்லாம் repetitive process. ஓகேவா? continuous process அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுகர் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இப்போ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றது நம்மளதுல காஸ்டிங்ல சொல்லணும்னா ப்ராசஸ் காஸ்டிங். சரியா? சுகர் கேன் இருக்குல்ல, அது ஒரு ப்ராசஸ் ஒன்னோட அவுட்புட், ப்ராசஸ் டூவோட இன்புட், ப்ராசஸ் டூவோட அவுட்புட், ப்ராசஸ் த்ரீயோட இன்புட், ஃபைனலி ஃபினிஷ் ப்ராடக்ட் கண்டினியூஸா எடுத்துட்டு போறது. ஓகேவா? அதான் கண்டினியூஸ் ப்ராசஸ். So this is used when a very highly standardized product is desired in high volumes. Project process வந்து it's high degree of shop customization. இப்போ எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராஜெக்ட் ப்ராசஸ். புரியுதா கண்ணா? ஐ வில் டெல் யூ சம்திங். ஜாப் காஸ்டிங்ன்றது வந்து லேத் ப்ராஜ் காஸ்டிங்ன்றது வந்து மெடிசன் மொத்தமா ஒரு பேட்ச்ல போடுறது. ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்ன்றது வந்து ஆட்டோமொபைல். கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றது ப்ராசஸ் காஸ்டிங். காஸ்டிங்ல சுகர் மேனுஃபேக்சரிங். ப்ராஜெக்ட் ப்ராசஸ்ன்றது கான்ட்ராக்ட் காஸ்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எல்லாமே டேம்ஸ், பிரிட்ஜ், எல்லாமே வருது இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்க்கு வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராசஸ் டு இன்னொரு ப்ராசஸ் ஒரு பிரேக்கே எடுக்க முடியாது சிவா. பட் ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். எப்படி சொல்றேன்னா, இப்போ ஆட்டோமொபைல் காரோடது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காரோட ஒரு ஒரு ப்ரொசீஜர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கூட காரை வந்து அசம்பிளிங்க்கு தனியா எடுத்துட்டு போகலாம். பட் சுகர் மேனுஃபேக்சரிங்கோ இல்ல சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கோ ப்ராசஸை டிஸ்கண்டினியூ பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ப்ரிப்பேர் குலாப் ஜாமுன் வச்சுக்கோங்க. அந்த குலாப் ஜாமுன் ஹஸ் டு பி டன் ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ்ல. நான் வந்து அப்புறம் பண்றேன், நாளைக்கு போஸ்ட்போன் பண்றேன்லாம் பண்ண முடியாது. இப்போ சுகர் ப்ராசஸ் அப்படிதான். இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் நான் வந்து 20,000 யூனிட்ஸ்னா த மிஷின் கெப்பாசிட்டி ஹாஸ் டு ரன் கண்டினியூஸ்லி. இன்னைக்கு காத்தால ஆரம்பிச்சு நைட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்னா this is continuous but it can be disconnected at any point of time. இல்ல நான் வந்து எனக்கு இந்த ஆட்டோமொபைலுக்கு தேவையான கிளாஸ் எனக்கு இல்ல, ஓகேவா, அதனால நான் இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜை ஸ்டாப் பண்றேன்னா கூட நீங்க பண்ணலாம் ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்ல. பட் whereas in your continuous process you cannot do it. அதே மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்ன்றது ஒரு லைன் ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் லைன்ஸ் இருக்கும், அசம்பிளி லைன்ஸ் இருக்கும். இப்போ கார் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒரு பக்கமா போகும். காமிக்கிற பாருங்க. கார்ல அப்படி ஆகவே ஆகாது சிவா. பேரலா போயிட்டு இருக்கும் சிவா. கார் இண்டஸ்ட்ரி, எனி ஆட்டோமொபைல். இல்ல இதாவது ரெப்பிட்டேஷன் சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு இப்போ இது வந்து அசம்பிளி சிவா. இப்போ நீங்க பாக்குறது அசம்பிளி லைன். ஓகேவா? இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும் இதே ப்ராசஸ். பட் சுகர் மேனுஃபேக்சரிங் வந்து இந்த மாதிரி போகாது ப்ராசஸ். இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சாதான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும்.
புரியுதா? கண்டினியூஸ் ப்ராசஸ்னா இந்த ப்ராசஸ், அதாவது இப்படி சொல்றேன், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சாதான் அசம்பிளியே நடக்கும்ன்றது அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ். சரியா? பட் அசம்பிளி ப்ராசஸ் ஒரு பக்கம், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் பேரலா போறது தான் அந்த ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ். இப்போ 10 இதோடது, இப்போ இது அசம்பிளி லைன் சிவா, இது ஃபுல்லா அசம்பிளி லைன் முடிச்சிருவாங்க. ஆனா இப்போ ஒருவேளை இந்த என்ன சொல்றது, யாருக்கோ ஒருத்தருக்கு இங்க ஏதாவது ப்ராப்ளம். அம்மா கிளாஸ் முடிச்சிட்டு வரேம்மா ப்ளீஸ். சாரி. இப்போ இந்த இதுல இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவா, இதெல்லாம் ஒண்ணுமே டிஸ்டர்ப் ஆகாது சிவா, இது மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? ஆனா இந்த ப்ராசஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவா நடந்துட்டே இருக்கும். ஆனா சுகர் இண்டஸ்ட்ரியில அப்படி கிடையாது. சுகர் இண்டஸ்ட்ரியில இந்த ப்ராசஸ் எனக்கு லம்பா இது உள்ள போனா மட்டும்தான் அடுத்த சப்சீக்வெண்ட் ப்ராசஸ் நடக்கும்ன்றது தான் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேவா? புரிஞ்சுதா சிவா உங்களுக்கு? ஆ. நீங்க அந்த கார் மேனுஃபேக்சரிங் போனீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி இருக்கு சிவா, இன்னொன்னு வந்து சர்வீஸ் லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? சிவா சிவா இருங்க இருங்க, இதான் அசம்பிளி. இது லைனா போயிட்டே இருக்கும் சிவா. ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு அசம்பிளி பார்ட்னா கூட அதை எடுத்து வச்சுட்டா கூட மத்ததெல்லாம் போயிட்டு இருக்கும். சரியா? ஆனா நம்ம சுகர் மேனுஃபேக்சரிங் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இந்த இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டா நடந்தா மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் அவங்களால போக முடியும். அதான் கண்டினியூஸ் ப்ராசஸ். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இது கண்டிப்பா சிவா படிச்சிருப்பீங்க, ஐம் டாம் ஷுவர். இன்ட்ரடக்ஷன் ஃபேஸ், growth ஃபேஸ், மெச்சூரிட்டி ஃபேஸ், டிக்ளைன் ஃபேஸ். இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்டிங்கா வந்து இப்பறங்கணும் இன்ட்ரடக்ஷன் ஃபேஸ்ல வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோங்க, அப்பதான் குட்டி பாப்பா பிறந்திருக்கும். growth வந்து ஸ்லோவா எல்கேஜி யூகேஜி அப்படி மேல போயிட்டே இருக்கும். ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து ஓகே, நம்மளால ஒரு எக்ஸ்டர்னல் வேர்டை மேக்கப் பண்ண முடியும்ன்றது மெச்சூரிட்டி ஸ்டேஜ். லைக் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் எப்படின்னா ஐ சி a கன்சிஸ்டன்சி அப்படின்ற மாதிரி. டிக்ளைன்ன்றது அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் டிக்ளைன் நான் சொல்ல மாட்டேன், அது வந்து அப்படியே கோஸ் த்ரூ தி லைஃப். ஸோ இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, சேச்சுரேஷன் ஒன்று இருக்கு, சாரி, அப்புறம் டிக்ளைன் வரும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் இஸ் லான்ச்டு, அவேர்னஸ் இஸ் பில்ட். growthல சேல்ஸ் இன்க்ரீஸ் rapidly as more customers adopt the product. மெச்சூரிட்டி வந்து competition intensifies and profits peak. Decline, sales decline as the market becomes saturated or new products replace it. இப்போ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல பாருங்களேன், ப்ராடக்ட் லான்ச் வரும்போது சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், யாருக்குமே அந்த ப்ராடக்ட் தெரியவே தெரியாது. ப்ராஃபிட்ஸ் வந்து தே பிகம் ஆஃபன் நெகட்டிவ். ஏன்னா ஆர்என்டி காஸ்ட், மெட்டீரியல், உங்களை ப்ராடக்ட்டை தெரிய வைக்கணும்ல மார்க்கெட்ல, கரெக்டா? அது மார்க்கெட்டிங் பண்ணும்போது எக்கச்சக்கமான, அப்பதான் இந்த அம்பாசிடர்ஸ்லாம் வருவாங்க, கோலி, தமன்னா, சிம்பு, தோனி, டெண்டுல்கர், அவங்கெல்லாம் வருவாங்க. நியூவா ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ற போது அவங்கள போய் அப்ரோச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங்க்கு ஹெவி காஸ்ட் கொடுக்கணும். எலக்ட்ரிக் டெஸ்லா மோட்டர் கார், Tesla motor was introduced as an innovative electric model in a market dominated by gasoline powered cars. In the beginning, sales was very low as Tesla has to educate the market. Electricity cars educate. இப்போ கூட நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கு தெரியுமா, எலக்ட்ரிசிட்டி இது பண்ணா பேட்டரி இது பண்ணும்போது வெடிச்சிருமா அப்படிலாம் கொஞ்சம் நல்ல பீதிலாம் கிளப்பினாங்க. இப்போ நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துடுது, எலக்ட்ரிக் ஆட்டோஸ் வந்துடுது. எங்க ஏரியால நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோஸ் பார்க்குறேன். எலக்ட்ரிக் அந்த இது சார்ஜ் பண்ற ஸ்டேஷன்ஸ் நிறைய வந்துடுது, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இப்போ நிறைய வந்து இனிஷியலி ரொம்ப லிமிட்டடா இருந்தது, ஏன்னா அவேர்னஸ் இல்லை. அப்போ என்னாச்சு, ஸ்லோவா சொல்லி 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 என்னாச்சு, தே ஸ்டார்டட் யூசிங் எலக்ட்ரிக் கார்ஸ். அடுத்தது வந்து growth ஸ்டேஜ்ல என்னன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுறது ஸ்லோவா. மார்க்கெட் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் அடாப்ட்ஸ் தி ப்ராடக்ட். Next, profits வந்து increases as economy of scale are achieved and demand rises. Marketing less aggressive, focusing on differentiating the product from. இதுக்கு வந்து ஸ்மார்ட் போன்ஸ், சி மிட் 2000ல ஸ்மார்ட் போன்ஸ் வந்து வந்தது.
when Apple வந்து iPhone வந்து 2007ல இது பண்ணும்போது it entered the growth stage by 2007 as sales soared. Customers வந்து began to recognize ஸ்மார்ட் போனோட மெயின் என்னன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கரெக்டா, ஆப்பிளோடது, அப்புறம் டச் ஸ்கிரீன், ஆப் ஸ்டோர், ஸ்லீக் டிசைன் எல்லாமே. as more consumers adopted, competitors like அவங்க சாம்சங் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேருந்து காம்படிஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஓகே, மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ன்றது நல்ல ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர் வர ஆரம்பிச்சிருது, பீக்ல இருக்கு, ப்ராஃபிட்ஸ் ஹை, பட் மார்ஜின்ஸ் வந்து சம்டைம்ஸ் காம்படிட்டர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றாங்க. ஸோ கம்ஃபர்ட் அண்ட் சாஃப்ட் டச் வாஸ் அ குட் எக்ஸாம்பிள். கம்ஃபர்ட் வரும்போது நல்லா வர ஆரம்பிச்சும் போது சாஃப்ட் டச் வந்துட்டான், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா காம்படிட்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ மெச்சூரிட்டி ஸ்டேஜ், கொக்கோ கோலா இஸ் மெச்சூர்ட் ப்ராடக்ட், கரெக்டா? ஒரே நிமிஷம். ஆ, ஐயோ அப்பா, நான் ஆப்பிள் ப்ராடக்ட்டே போக மாட்டேன்ப்பா. எனக்கு அந்த ஆப்பிள் ஃபோனை பத்தி பேசினாலே கான்ஃபிடென்ஷியல் நெட்லாம் இருக்குதான் சிவா. ஆனா அது என்னமோ என்னமோ நான் கிட்டத்தட்ட எப்படி நான் ஊரை விட்டு எங்க விலகின மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன் ஆப்பிள் ஃபோனோட ஃபீச்சர்ஸ். கண்டிப்பா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது எப்படி இருக்குன்னா, நான் இருக்கேன் ஆனா இல்ல, அந்த மாதிரி இருக்கு அந்த ஆப்பிள் ஃபோனோட ஃபீச்சர்ஸ். எப்படின்னா அந்த இது பண்றதே, அதுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க. அது என்ன, லாக் பண்றது. ம், அதுக்கப்புறம் என்னமா, யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல, ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. சி, இப்போ அந்த ஜிப்லியா சாரி, ஐயோ, அதுக்கு வந்து எக்கச்சக்க பேர் மாட்டியிருக்காங்க. ஆஹ், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செட் ஆஃப் 10 பீப்புளோட எல்லாரும் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல போன 2 வாரம் முன்னாடி. ஒரு நாள் மொத்தம் இந்த காலேஜ் பசங்க இங்க சென்னையில எல்லாம் கிப்லி தான். ஒருத்தர் கூட கிளாஸ் அட்டன் பண்ணலையா எஸ்ஐடில. எல்லாம் லோட் பண்ணி ஒரு குழந்தை அம்மா அப்பா போட்டோக்கு குழந்தைக்கு பதிலா நாய் வந்துதான். அந்த மாதிரி அதுல என்ன நடந்திருக்குன்னா, பேக் எண்ட்ல ஹெவி டேட்டா ஸ்டீல் ஆயிருக்கு சிவா. தெரியல ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ் என்ன ஆக போறதுன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆப்பிள்ல பண்ண முடியாது. ஆனா அதுக்காக நான் வந்து நிறைய எவ்வளவுதான் நிறைய நான் நான் என்ன பண்ண போறேன், ஆப்பிள்ல வச்சு இதை வச்சு எனக்கு ஒருத்தர்கிட்ட பேசணும், இல்ல எனக்கு ஒருத்தருக்கு வீடியோ வாட்ஸ்அப்ல நான் கனெக்ட் பண்ண போறேன். அப்படியே இல்லைனாலும் எனக்கு பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வந்து கம்யூனிகேட் பண்ண போறேன். அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் த்ரூ இமெயில், அந்த மாதிரி தான் நடக்க போறது. இதுதான் பேசிக்கா ஒரு ஆள் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரு மொபைல் எல்லாம். அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டுக்கு ஒரு பின் நம்பரா, அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்களே, அந்த பின் நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு ஓடிபி வருமா. அஹ், நிறைய, அது ரொம்ப டீடியஸான ஒர்க் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது கிட்டத்தட்ட எப்படின்னா, நான் வந்து அந்த காலத்து இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு கொகைக்குள்ள ஒரு கிளியோட தொடையில ஒரு இது இருக்கும், அந்த இதை எடுத்து ஒரு பக்கம் போனேன்னா அங்கேருந்து சாவி எடுப்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி இருக்கு ஆப்பிளோட ஃபங்க்ஷனாலிட்டி. பட் பிரைவசி, சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்லாம் சான்ஸே கிடையாது. ஆனா என்னோட பிரதர் சொன்னாரு, அது அது இருந்தா நான் மொபைல் யூஸ் பண்ற ஃபீலே வர மாட்டேங்குது. ஆனா அவர் நானுமே அது பார்த்திருக்கேன் நானு. அதான் சிவா, நம்ம மொபைலை வந்து எப்படி யூஸ் பண்றோன்றத பொறுத்து தான் சிவா. இல்ல, எனக்கு நான் வந்து பெரிய பிசினஸ் மேனு, கண்டிப்பா வந்து எனக்கு எஸ்பெஷலி இட்ஸ் பேங்கிங் இதெல்லாம் டொமைன்ல எல்லாம் இருக்கேன்னா ஆப்பிள் கண்டிப்பா மஸ்ட். ஆனா ஒரு லேமேனுக்கு இப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் வேணுமானா தேவையில்லை. பட் இதுவே நான் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பனரா போறேன், ஐம் ஹேண்ட்லிங் வந்து மல்டி லைன் ஆஃப் பிஸ்னஸ், லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஐவ் காட், there is always, I feel that there is a threat to my account na Apple phone must. Depends upon where you are and no, what type of profiles you are handling. அதான் நார்மலா ஒரு காலேஜ் கைக்கோ இல்ல ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் நீடா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேண்டான்றது என்னோட சஜஷன்.
இப்போ அதான் சிவா, நம்ம நம்ம யூஸ் பண்றத பொறுத்து நம்மளோட நம்மளோட லைஃப் ஸ்டைலு எல்லாமே மேட்டர்ஸ். சும்மா ஒண்ணா ஆப்பிள் ஃபோன் வாங்கி வச்சிருக்காங்க, எதுக்குன்னே தெரியல நிஜமாலே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒரு விஷயம் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று, நாலேஜ் அப்கிரேடேஷனுக்காக இருக்கணும். இல்லைன்னா அதன் மூலமா எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேஷன் இருக்கணும். இது ரெண்டு தாட் எங்க சார் இதுதான் சொல்லுவாரு. Two things when you are purchasing a product. When you are purchasing a product, two things you have to keep in mind. One, whether you are going to gain knowledge from that, or is it really going to connect you with your family. ரெண்டாவது, are you really going to reap monetary benefits from it if you are buying it. இந்த ரெண்டு கேள்வி கேட்கலையா? அஜிச்சோ. இப்ப எப்படி இருக்கு சிவா? இப்போ ஓகேவா? ஆ இப்ப 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 நல்லா கேட்கணும் சிவா. நான் கொஞ்சம் இது மாத்திருக்கேன். அதான் சிவா, டூ திங்ஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஒன்னு, ஆர் யூ கோயிங் டு அப்கிரேட் யுவர் நாலேஜ், ஆர் இஸ் இட் கோயிங் டு பி a ரியல் கனெக்ட் வித் யுவர் ஃபேமிலி. மூணாவது வந்து, ஆர் யூ கோயிங் டு ரீப் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் இட். அவ்வளவுதான். பர்ச்சேசிங் ஆஃப் எனி திங். ஸோ மை சார் யூஸ் டு சே எஸ். இது மூணும் சாட்டிஸ்ஃபை, மூணுத்துல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வாங்கு, இல்லை வாங்காத, அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். As more customers adopted smartphones, competitors like Samsung entered the market, making this is a highly competitive stage. மெச்சூரிட்டி ஸ்டேஜ் தான் நான் இப்போ கொக்கோ கோலா பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் பீன் இந்த மார்க்கெட் டிகேட்ஸ், ஜஸ்ட் குளோபல் பிராண்ட்லாம் இருக்கு. ஆனா நல்ல மத்ததெல்லாம் வந்துருதுல்ல. இப்போ கொக்கோ கோலால வந்து நிறைய இருக்குல்ல. அது ஸ்ப்ரைட்டு, பெப்சி, கோக் ஜீரோ, அப்புறம் டின் டின் கோக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுக்கு தானே நிறைய பேர் வந்து ஆட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? டின் கோக்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்னதா பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? டின் கோக்ஸ். ஐயோ, விடவே இல்லை சிவா இன்னும். அதுதான் சிவா, இல்ல சிவா, இது அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போட்டு க்ளீன் பண்ணலாம், அவ்வளவு பவர்ஃபுல்லான. ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம உண்மையே பண்ண முடியாது சிவா, அவங்களே மாறணும். ஹைலி டேஞ்சரஸ். ஐயோ, நம்ம மார்க்கெட்ல எது சிம்பிளா, எதெல்லாம் ஆட்ல வருதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள். அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எது போடுறானோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். நான் வந்து ஐ டெல் மை டாட்டர், மா எதுமா சாப்பிடலாம், எது குட் ஃபார் ஹெல்த்னு கேட்டா ஒரு வாட்டி. ஆடில் எதெல்லாம் போடுறானோ அதெல்லாம் சாப்பிடாத, மத்ததெல்லாம் குட், அப்படி வச்சுக்கோ அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க? சிறுதானிய வகை, ஆமா. அதனால இப்ப வந்து எங்க வீட்ல மாப்பிள சம்பா ரைஸ், அப்புறம் கருவேப்பிலை சாதம், புதினா ரைஸ், அந்த மாதிரி. அதாவது வெரி ரேர்லி ஷீ வில் ஹாவ், ஷீ வில் ஹாவ் நோ அந்த மோமோஸ் அந்த மாதிரி, வெரி ரேர்லி. பட் வந்து வி டோன்ட் கெட் அர் லேஸ், இந்த கோக்ஸ், வி டோன்ட் கோ ஃபார் பீட்சா, எதுவுமே நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா இட் இஸ் கிரியேட்டிங் சம் ஏதோ நியூ டைப் ஆஃப் கேன்சரும் இன் கிட்டோட ஸ்டமக்ல, நியூ டைப் ஆஃப் கேன்சர் இஸ் ஃபார்ம்டா. நம்ம நல்லா சாப்பிடும் போது ஒன்றும் இல்லை சிவா, நார்மலா சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு சிவா. இப்போ ஒரு ஹைலி கண்டாமினேட்டடா இருக்கு நம்மளை சுத்தி. ஏதோ வீட்ல ஒரு சாதம் போட்டுக்கிறோமா, ஒரு மோர் போட்டுக்கிறோமா, ஒரு நார்த்தங்காய் சாப்பிட்றோமா போதும்னு இருக்கு அப்படி. அதுவும் எங்க ஏரியா எப்படி தெரியுமா சிவா, ஜூஸ் கடையில கூட அவ்வளோ எலி சிவா, அவ்வளோ எலி, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடிச்சு. பா, ரொம்ப கஷ்டம். அதுவும் இங்க ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. வர வர நைட்டு 1 o'clock 2 o'clockலாம் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆனா அந்த ஜூஸ் கடையில போய் பாத்தீங்கன்னா அது எலி மாட்டு போயிட்டே இருக்கு, கடிச்சிட்டு கடிச்சிட்டு.
அதுலயே போடுறாங்க, அதுலயே மிக்ஸ் பண்ண அதே குடுக்குறாங்க. அப்படியே பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா சிவா? எல்லாரும் இந்த படிக்கிறதுக்காக பாவம் இந்த சிஎஸ் அகாடமி, சாரி கேஎஸ் அகாடமி, பரத்வாஜ் எல்லாம் வராங்கல்ல, பசங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கான ப்ராப்ளம் ஆயிடுறதுல. சரி அந்த டைம்ல ஏதாவது ஐயோ ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது கிடைக்காதா, படிக்கும் போது பசிக்க ஆரம்பிச்சிரும்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஏதாவது இருக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்துல தே டேக் இட். அவங்களும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களும் பாவம் ஒரு ஆஸ்பிரேஷன்ல வருவாங்க. பட் நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஆல் ஆர் கோயிங் டு த நேட்டிவ் நவடேஸ். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கோக்குக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சிவா, நான் நிறைய டாபிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கோக்கு தான், பெஸ்டல் அனாலிசிஸ் கோக்கு தான் வந்தது எனக்கு. எஃப்எம்ல பெஸ்டல் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சாரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல கோக்கு தான் வந்தது. எல்லாத்துக்குமே கோக்கு தான். ஸோ இட் டிக்ளைன் ஸ்டேஜ்ன்றது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. சேச்சுரேஷன் ஸ்டேஜ்னா ஒரு இடத்துல சேச்சுரேஷன் ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களால கொடுக்க முடியுமா? யாராவது சேச்சுரேஷன் ஸ்டேஜ்? ஆக்சுவலா இங்க இல்ல. சேச்சுரேஷன் ஸ்டேஜ் முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஏதாவது கம்பெனியோட எக்ஸாம்பிள்ஸ் சேச்சுரேஷன்? என்னமோ ஆ சரி, சூப்பர், வெரி குட் ரா. ஜியோ இஸ் அ சேச்சுரேஷன் ஸ்டேஜ், வெரி குட். வேற ஏதாவது? ஹோண்டா பைக், சூப்பர் சிவா, வெரி குட். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கூட சொல்லலாம். நர்சூஸ் காஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ஆக்சுவலா. ம் இது வந்து 100 இயர்ஸ். நர்சூஸ் காஃபி 100 இயர்ஸ் நினைக்கிறேன் சிவா. இது ஒரு நிமிஷம் இருங்க. சாரி சார் சார். ஆமாம்மா சிவா. ஆமா. இவர் அதாவது 1926ல இருந்து சிவா இது வந்து செம்ம, இன்னமும் செம்ம டிமாண்டு. 98 இயர்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களதுல வந்து பாத்தீங்கன்னா 2025ஓட எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரேசில் தானே டாப் லீடர் ஆஃப் காஃபி. இவங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்புறம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2003ல பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இப்படிதான் இருக்கும் சிவா. நாங்கெல்லாம் போகும்போது எப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, அந்த காஃபி கவரை ஊன்னு ஊதி டப்புன்னு அடிப்போம். அது ஒரு கிரேஸ். ஏதோ ஒரு மாதிரி பண்ணிருப்போம் வச்சுக்கோங்க. அந்த பபிள் ராப்பிங் மாதிரிலாம் வரும் சம்டைம்ஸ், பார்த்துருக்கீங்களா? டப்பு டப்பு டப்புன்னு உடைப்பாங்களே. அதெல்லாம் கேட்டெல்லாம் வாங்கிலாம் நான் ஞாபகம் இருக்கு. இதுக்கெல்லாம் கேட்டெல்லாம் வாங்கி அதில் பண்ணி சொல்லி வீட்டில் வந்து உடச்சிட்டே இருப்பேன். இப்போ நல்லா அதை வந்து கிட்டத்தட்ட ப்ரூ லெவலுக்கு வந்து அந்த பேக்கிங்லேருந்து நல்லா எடுத்துட்டு வந்துட்டாங்க. நர்சூஸ் காஃபியோட நர்சூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி இதோ இதுல வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. யாரு குடிப்பீங்க காஃபிங்க? நர்சூஸ் காஃபி யார் குடிப்பீங்க? யாரா குடிப்பீங்களா? வெரி குட். நல்லா இருக்கும். நீங்க நிஜமாலே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். இப்போ இதுல வந்து தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் ஃபியூ மெனி திங்ஸ் நினைக்கிறேன். தட் சுக்கு காஃபி ஏதோ 2 3 வெரைட்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ஒரு ஆட் வர ஒரு தாத்தா குண்டா இருப்பாரு, பார்த்துருக்கீங்களா அந்த ஆடு? எங்க ஜெனரேஷன் இருக்கும்போது அந்த ஆடு பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு. அதோ இந்த தாத்தா தான் நல்லா குண்டா வருவார். அதோ உசிலமணி, உசிலமணி அவர் பேரு. ரொம்ப ஹிட்டான ஆடு அந்த காலத்துல. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க மௌலி, தேங்காய் ஸ்ரீனிவாசன். அதாவது அந்த காலத்துல எப்படி தெரியுமா, ஒரு வீட்டு சண்டையெல்லாம் காஃபி அந்த அதாவது இட்ஸ் இட்ஸ் டூல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டா காஃபின்றது. ஃபில்டர் காஃபி வந்து வீட்ல இருக்கிற சண்டையெல்லாம் சுமூகமா படுத்துமா, அந்த மாதிரி பவர்ஃபுல் டூல். அப்ப பார்த்து
இது நம்ம நார்மல் சின்ன விஷயமா எடுத்து இது ஞாபகம் இருக்கா? அரவிந்த் சுவாமி இந்த ஆடு பார்த்திருக்கீங்களா? அப்பதான் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அப்ப பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆடு பிரேக் ஆகுது. நான் நினைக்கிறேன் இங்க ஆடு போனாலே பிரேக் ஆகுதுன்னு. So that is how powerful. See, when we talk about all those things, it is more of your creativity தான் இங்க. இந்த ப்ராடக்ட் டிசைன், ப்ராடக்ட் ப்ராசஸ் டிசைனர் ஆர் ஆடு எதுவுமே இப்படி இருக்கா அப்படி இருக்குலாம் நம்ம சொல்றோம்ல. நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிங்களா, இங்க ஒரு கிரியேட்டிவிட்டி தான் இதுவாகுது. ஓகே, ஸோ இந்த டாபிக்கை வந்து யூ ஹாவ் டு டாக் அபவுட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வித் ஹேவிங் த நோ கிரியேட்டிவ் ஆட்ஸ் வச்சு இன்னமும் இது யாருமே மறக்க மாட்டாங்க சிவா. இன்னமும் ஒரு தாத்தா கிட்ட ஒரு 80-85 வயசு தாத்தா கிட்ட நர்சூஸ் காஃபி தெரியுமானா தெரியும் இருக்கு. ஓகேவா? இன்னமும் ஒரு ஏஜ் குரூப் இப்ப கூட நிறைய பேருக்கு 20-25 வயசு அவங்களுக்குலாம் வந்து நர்சூஸ் காஃபி தெரியும். ப்ராபப்ளி இந்த 2000 கிட்ஸ் அவங்களுக்குலாம் தெரியாம இருந்திருக்கலாம். தென் ஸோ தட் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆக்சுவலி. அதெல்லாம் saturation point. Narsus coffee is an example of saturation point. But they are upgrading themselves. They are making themselves very competitive with brew, Nescafe. இப்பதான் நிறைய வந்துருதுல காஃபிலேயே. ஆ ஆ லெவிஸ்டா சூப்பர். லெவிஸ்டா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? என்ன கான்டின். சூப்பர். நீங்க குடிப்பீங்களா கண்ணா? வெரி குட். வெரைட்டியா. ஸோ நீங்க இப்ப பாருங்களேன், டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குற ஒரு விஷயம் தான் சப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, see flatten the curve to slow down the movement towards fall down. Further at this stage organization infuse variety difference. இதெல்லாம் ஓகே தான். என்னங்க சொல்ல வரீங்க, எதை பத்தி பேசுறீங்கன்றது தான் கேட்பாங்க எக்ஸாம்ல. இதெல்லாம் ஓகே. This if you write all these things, it shows your proficiency in English and know you're getting to the next level of your communicationலாம் தெரிய வருது. பட் என்ன சொல்ல வரோம் எண்ட் ஆஃப் த டே மெச்சூரிட்டி ஃபேஸ்னா அவ்வளவுதான். அதுதான் சிடபிள்யூல வேணும். ஓகே, இதெல்லாம் உங்களோட இன்டர்வியூல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் டிஃபரன்சியேஷன் இந்த ப்ராடக்ட்ஸ் மூவ் நல்ல நல்ல செமையா இருக்கு. நல்லா ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. பட் என்ன வேணும்? எல்லாமே இருக்கு. எப்படி வேணா போலாம். பட் என்ன வேணும்? ஃபேமிலி வேணும் இல்ல எண்ட் ஆஃப் த டே. அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளோட ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அர்த்தம். இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, சேச்சுரேஷன், டிக்ளைன். சிவா இப்போ ஆல்ரெடி நீங்க மார்க்கெட்டிங்ல இந்த இது படிச்சிட்டீங்கன்னா அங்கேருந்தே படிங்க சிவா. வித் இந்த மானே தேனே பொன்மானே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஸோ பிஎல்சி ஃபார் ஹைடெக் ப்ராடக்ட் முடிஞ்சிட்டு ப்ராசஸ் பிளானிங் அண்ட் செலெக்ஷன். ப்ராசஸ் பிளானிங்ன்றது வந்து எப்படி வந்து இப்போ ஒரு மால் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சிவா. மித்ரா கீர்த்தானந்தனா நீங்க இந்த ஆட் பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரியவர் வருவாரு, அந்த பையன் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க அது என்ன சிமெண்ட்னு தெரியல எனக்கு. என்ன சிமெண்ட் அது? அல்ட்ராடெக்கா? கரெக்ட் சிவா, கரெக்ட். அவர் அதிரும் உடனே சொல்ல இடத்துல எல்லாம் எதுக்கு வீடு கட்டு. இவர்தான் இவர்தானே வருவார். இவர்தான் வந்து அவங்க சித்தப்பாவையா பெரியப்பாவையா காமிப்பாங்க. பெரியப்பா சொல்வாரு இந்த இடத்துக்குலாம் இது பண்ணாதன்னு. உடனே இவர் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் இந்த லே அவுட் இருக்குல்ல சிவா, இந்த மாதிரி பண்ணோம்னு அவர் லே அவுட் காமிப்பார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஆஹ் இந்த மாதிரி இருக்கணும் என் பில்டிங் லே அவுட் இருக்கும் பாத்தீங்களா? அத பத்தி பேசுறாங்க இங்க. அதான் ஃபெசிலிட்டி செலக்ஷன், லே அவுட் பிளானிங், அதெல்லாம் தான். ஓகே, ஸோ கெப்பாசிட்டி பிளானிங்னா நான் எவ்வளோ மேன் பவர் வேணும், எக்யூப்மெண்ட் என்ன வேணும், எனக்கு இங்க இருக்கிறது போதுமா இல்லைனா இம்போர்ட் பண்ணணுமா? So process planning depends on variety and volume of outputs of the products, degree of equipment flexibility, and flow of activity. Process strategy ன்றது it's a decision taken by the organization for the selection of the process for converting the input into output, finished product. Process strategy வந்து இந்த மூணு விஷயத்துல இதுவா இருக்கும். Trade off between make or buy, capital intensity that
decides optimal balance between எவ்வளோ ஆட்டோமேஷன், எவ்வளோ பேர் நான் மேன் பவரில் உட்காந்து வைக்கணும், மேன் பவர் ரியல் மேன் பவர் எவ்வளோ பேர் வேணும், எவ்வளோ பாட்டு வேணும், எவ்வளோ ஆட்டோமேட்டட் இது வேணும், எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏஐ வேணும், இப்படி பிரித்து 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 பண்ணுறோம் இல்லையா. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் determinants of process strategy and the extent of flexibility required in the process. See, when I say flexibility, it's a plan B. பிசிபின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு, பிசினஸ் கண்டினியூட்டி பிளானிங். ஒருவேளை டிசம்பர் மாதம் ஃபுல்லாக மெட்ராஸில் மழை பெஞ்சிருந்தா கார்பரேட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ பிளான் பி என்ன, எல்லாரையும் பெங்களூர் போக சொல்லிடுவாங்க. தேர் பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளேஸ் வில் பி பெங்களூர். அதுதான் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெக்வயர்ட் இந்த ப்ராசஸ். ஓகேவா. ஸோ ஃபெசிலிட்டிஸ் ஆர் டிசைன்ட், ஒரு நிமிஷம் கட் ஆகுது எனக்கெல்லாம், எனக்கே தெரியுது, ஃபீல் பண்ணுறேன். See, process focused, product focused, repetitive focus. Process focusன்றது வந்து process centric. ஜாப் ஷாப் ப்ரொடக்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட். அக்கார்டிங்லி எக்யூப்மெண்ட் மிஷின்ஸ் ஆர்கனைஸ். இது வந்து நீங்கள் அந்த ஏர்கிராஃப்ட் மேல போகும்போது அது என்ன சொல்லுவாங்க, டேக் ஆஃப் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த இடத்துல தான் ஸ்ரீஹரிகோட்டால தான் வரப்போறதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏர்கிராஃப்ட் மாடல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏர்கிராஃப்ட் மாடல் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆ கரெக்ட் கண்ணா. ஏதாவது இந்த இந்த ஃபுல் ஃபெசிலிட்டி பண்ணிட்டு அப்புறம் தான் மெயின் இதுவே ஆரம்பிப்பாங்க. அந்த டைப் ஆஃப் சிஸ்டம் தான் வந்து ஜாப் ஷாப் ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட், எக்யூப்மெண்ட் மிஷின்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஓகேவா, அதை சுற்றி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டு அப்புறம் தான் மெயினாக ஆரம்பிக்கிறது ப்ராசஸ் ஃபோக்கஸ்ட். ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டுன்றது என்னன்னா, facilities planned in a product centric way to allow higher level of standardization. Higher level of standardization. The product in higher volumes are produced to give economies of scale and learning benefits for better facility utilization rate. So examples of products வந்து steel, glass, paper, electric bulbs, chemicals. It's a continuous flow and batch production. இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, product focused. ப்ரொடக்ஷன் கார் மாதிரி. ஓகே, எல்லாமே சொல்லலாம். அதுக்கு என்ன சொன்னீங்க, ஒரே ஒரு நிமிஷம். மேக் ஒன் மூவ் ஒன்னா. ஓகே, மேக் ஒன் மூவ் ஒன்னு சொல்றாரு சார் ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டுக்கு. மேக் ஒன் மூவ் ஒன்னும். அதான் அதான். இப்படி போட்டா வருமா கணேஷ்மா? ஆமா, நானே சார் கிட்ட தான் அந்த புது வேர்ட்ஸ்லாம் கத்துப்பேன் சிவா. ஆ, ஓ, ஆ, சிவா, எல்லாருக்கும் சொல்றேன், மேக் ஒன் மூவ் ஒன்னா ஒருத்தர் பண்ணினதுக்கு அப்புறம் அப்படியே அடுத்தது மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ அசம்பிளி லைன் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அதாவது இப்படி தானே கணேஷ்மா சொல்றீங்க, இப்போ இது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இது அடுத்ததுக்கு போகும், இது இன்னொருத்தருக்கு போனோம், இது இன்னொருத்தருக்கு போகும், இது போனால் கடைசியாக ஃபினிஷ் ப்ராடக்டாக வரும்.
ஓகேவா மித்ரா? புரியுதா மித்ரா? ஆ ஆ கார் எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட்டு சொல்கிறார் சார். ஸோ ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படி போகிறது. ஆனால் அசம்பிளி லைன்னாலே இதுதான் கணேஷ்மா பிக்கப் ஆகுது. ம் நான் பார்த்துருக்கேன். இதோ இது முடிச்சு உடனே இந்த இது ஃபைனல் அவுட்புட். ஓகே. ம் ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேக் ஒன் மூவ் ஒன்னா இதுல ஏதாவது அந்த இந்த டயக்ராம் பேஸ்ட் பண்றேன். அப்போ உங்களுக்கு டக்குன்னு புரியும். எது கணேஷ்மா? இது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்குமா கணேஷ்மா? இது இதான் ப்ராடக்ட் ஃபோக்கஸ்ல. தெர் இஸ் மேக் ஒன் இது கரெக்டா? இது போய் ஆ ஆ தேங்க்ஸ் கணேஷ்மா. So repetitive focus, this structure utilizes the benefits of above mentioned arrangements. It uses modular production. This type of structure is also known as assembly production. Examples include automobile process, household expenses, acha, household appliances. Actually, product focused வந்து is the final end of repetitive focused. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹ் இப்போ இது அசம்பிளி ப்ரொடக்ஷன் ஒன்று காமிச்சேன் இல்லையா? இப்போ ப்ரொடக்ஷன் லைன் காமிக்கிறேன் பாருங்க. என்னோட ஃபேவரட். இப்போ இதுல வந்து இப்போ இது வந்து டோனட்ஸ் தானே? இது டோனட்ஸ். இப்போ இது போயிட்டே இருக்கா? இந்த பாட்டுல போயிட்டே இருக்கு. இப்போ இந்த டோனட்ஸ் இல்லாம சுகர் மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் சுகர் மேனுஃபேக்சரிங்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒன்ல இருக்கிற பாட்டு சுகர் ஓட அந்த ப்ராசஸ் ஒன்னோட அவுட்புட் வில் பிகம் ப்ராசஸ் டூ ஓட இன்புட். அதுதான் வந்து இங்க சொல்ற ரெப்பிட்டிவ் ப்ராசஸ். ஓகேவா? ஆனா எனக்கு நான் சார் கிட்ட ஒரு வாட்டி இது கேட்டுக்கிறேன்னா இந்த ரெப்பிட்டிவ் ஃபோக்கஸும் ப்ராடக்ட் ஃபோக்கஸும் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? நான் ரெப்பிட்டிவ் ஃபோக்கஸ்ல வந்து நான் எனக்கு என்னோட பெஸ்ட் நாலேஜ் நான் பார்த்தது வந்து சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் தான். ஆனா இது ஆட்டோமொபைல் ப்ராசஸ் எப்படி ரெப்பிட்டிவ் ஃபோக்கஸ்ல வருதுன்னு மட்டும் கேட்டுட்டு சொல்றேன். The classical way of categorization includes, sorry, the process layout aims at to identify the necessary arrangement of facilities such as equipment. Production efficient இருக்கணும். unnecessary movements வந்து அவாய்ட் பண்ணணும். efficient material handling இருக்கணும். அப்புறம் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். bottlenecks and constraints வந்து ரிமூவ் பண்ணணும். See, when we say bottlenecks and constraints, it's more of non-valued activities. Effective utilization of the spaces. A classical way of categorization, four types of layouts இருக்கு. Process layout, product layout, combination layout, fixed position layout. ஸோ ப்ராசஸ் லேஅவுட் அப்படின்னா வந்து என்ன கணேஷ்மா ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது? ப்ராடக்ட் லேஅவுட் அதே தான் வருது. இது ப்ராசஸ் லேஅவுட்ன்றது அதே தான், ஜாப் ஷாப் ஓடுது. ஓகேவா? ஃபர்னிச்சர் ரெஸ்டாரண்ட்ஸு ப்ராசஸ் லேஅவுட். ப்ராடக்ட் லேஅவுட்ன்றது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்ல ஹை வால்யூம் அண்ட் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கிறது ப்ராடக்ட் லேஅவுட், மாஸ் ப்ரொடக்ஷன். குரூப் லேஅவுட்ன்றது வந்து குரூப் லேஅவுட்ல என்ன கணேஷ்மா எக்ஸாம்பிள்? ஓ குரூப் லேஅவுட்டுக்கு வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங், செல்லுலார் மேனுஃபேக்சரிங் தட் மினிமைசஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஃபிக்ஸட் பொசிஷன் ப்ராஜெக்ட் லேஅவுட்ன்றது வந்து நம்மளோட ஏர்கிராஃப்ட் ஷிப்ஸ் அதெல்லாம் ப்ராஜெக்ட் லேஅவுட். அதாவது மெயின் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபிக்ஸட் அட் ஸ்பெசிஃபைடு லொகேஷன்ஸ் அண்ட் பீப்புள் மெட்டீரியல் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் தே மூவ் ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட் டு தோஸ் லொகேஷன்ஸ். இஸ்ரோ ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து குட் எக்ஸாம்பிள் சொல்றாரு சார். நாலுமே புரியுதா?
ஆ இந்த பாட்டு வந்து சார் எடுக்கிறேன்னு இருக்காரு. ஓகேவா? ஒரு நாள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கண்ணா ஒரே நிமிஷம். கணேஷ்மா ப்ராஜெக்ட் லேஅவுட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இதோ ப்ராஜெக்ட் லேஅவுட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ். ஏர்கிராஃப்ட் தவிர வேற எது என்ன கணேஷ்மா எக்ஸாம்பிள்ஸா இருக்க முடியும்? ஓ ஓகே ஓகே. சிவா இது எப்படின்னா சில ப்ராஜெக்ட்ஸை வந்து சொல்லுங்க நந்தனா, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க கண்ணா. கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லலாம்ல கணேஷ்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் a குட் எக்ஸாம்பிள். இப்போ ஆ ஓகே. மெட்டீரியல்ஸ்லாம் மூணாகும். ஓகே. அதாவது அஹ், கூடங்குளம், வேற கணேஷ்மா நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அந்த மாதிரி இடம்லாம் லைக் பீப்புள் வில் ஹாவ் டு கோ தேர் அண்ட் ஒர்க் இட் அவுட். த அந்த பாம்பன் பிரிட்ஜ் இப்ப இது பண்ணிருக்காங்கல்ல, அது ப்ராஜெக்ட் லேஅவுட் சிவா, ஃபிக்ஸ்டு பொசிஷன். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சூப்பர். கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் கரெக்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஃபார் தீஸ் லேஅவுட் ஸ்டார்ட் வித் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். சார் வந்து இந்த பார்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைக் he will give you a clarity on this. வேல்யூ அடிஷன்ஸ் சொல்ல. ஓகே. எனக்கு டைம் போகிறதே தெரியல. இந்த டாபிக் நல்ல சூப்பரான டாபிக் ஆக்சுவலா. ஸோ இதோட நான் டாபிக் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பிளானர் நைட்டு அமுச்சு விட்றேன். ஓகேவா? விஷ்மா. இது என்னோட பர்த்டே ஆக்சுவலா நாளைக்கு. நான் அக்கார்டிங்கா நான் டைம் பிளானிங் மட்டும் பண்ணி சொல்றேன். சரியா? உங்களுக்கு எந்த டைம் கிளாஸஸ் பார்த்துட்டு சொல்றேன். ம். ஷூர் ஷூர். ஓகே. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. எல்லாருமே ரிட்டைன் ஆறாங்க. ஓகே கண்ணா. ம். பை பை.